ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஆன்மீக ரீதியா மகாபெரியவா ஒரு விடுதலை போராளி தான். அவர் மக்கள் பிறப்பு இறப்புங்கிற சுழல்ல இருந்து விடுபட போராடினார். அவர் தன்னோட யாத்திரையில பல தலைவர்களை சந்திச்சார். நேஷனல் லீடர்ஸ் தேசபந்து சித்ரங்கதாஸ், எஸ் சத்தியமூர்த்தி இவங்களை சந்திச்சு தன்னோட பரிபூர்ண ஆசிகளை வழங்கினார். ஆச்சாரியா அப்போ என்ன பேசினார் தெரியுமா? எல்லா அரசியல் கட்சிகளும் மக்கள் நலனை முன்னிறுத்தணும். நான் சந்நியாசி, என்னால எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்து செயல்பட முடியாது. நான் நம்ம நாடு விடுதலை அடையும் தருணத்தை ஆவலோட எதிர்நோக்கின்னு இருக்கிறேன். இந்த நாடு அந்நிய தேசத்துல இருந்து மட்டும் விடுதலையானா போராது. அந்நிய உடைகள் அவங்க பாரம்பரியத்துல இருந்தும் விடுபடணும்னு சொன்னார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த புருஷோத்தமன் தாஸ் டண்டன், பகதூர் சப்ரு மகாபெரியவாளை சந்திச்சு அவரோட அருளை வாங்கிண்டா. மகாபெரியவாளோட அறிவாற்றல், சமூக அக்கறைய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. பெரியவா இந்த நாட்டுக்கு அரசியல் ரீதியா விடுதலை கிடைச்சாலும் மக்கள் தங்களோட ஆன்மீக உள்ளுணர்வுல இருந்து நழுவக்கூடாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். மெட்ராஸ் மாகாணத்தோட அரசாங்கம் இந்து சமய கோவில்கள் கலாச்சாரம் சம்பந்தமா அதை ஒழுங்கு செய்யறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வர்றப்போ மகாபெரியவா அந்த வக்கீல்களை சந்திச்சு அறிவுரைகளை சொன்னார். இது சம்பந்தமான சட்டத்துக்கு வரைவு வடிவம் கொடுக்க பெரியவா செஞ்ச தொண்டுக்காக பனகல் முக்கிய மந்திரி ராஜா, ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவர் பெரியவாவோட ஆலோசனைகளுக்கு நன்றி சொன்னார். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.